ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக். வெஜ் தால்ச்சா பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுலேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3 வெங்காயம் 2 தக்காளியை வந்துட்டு நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப சாஃப்டாக வேணாம், கொஞ்சம் லைட்டாக சாஃப்டானால் போதும். ஒரு வதக்குனதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு கேரட்டு 4 பீன்ஸு 3 உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஒரு வாட்டி கலந்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு நான் கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துலது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மல்லி, புதினா போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு வந்துட்டு ஒரு 10 நிமிஷமாக தண்ணியில் இருந்தால் தான் குக் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்து நல்லா குழைவாக வேகும். துவரம் பருப்பை சேர்த்துட்டு இதில் வந்துட்டு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியன் நான்வெஜ்லாம் அது சாப்பிட மாட்டிங்கனாக்கா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவே சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பும் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம், அந்த மசாலாலாம் கலக்கிற வரைக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி வந்துட்டு நம்ம பருப்பு காய்கறி ரெண்டும் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றணும். ஸோ தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது வெந்ததுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம பட்டை கிராம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மசாலாலாம் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக மட்டன் குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி தான் தாளிச்சிட்டு அந்த தாளிப்பு வந்து இந்த வெந்த பருப்பு இருக்கு இல்லையா தால்ச்சா, அதில் கொட்டிக்கலாம். அது கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு கடைசியாக மல்லி புதினா எல்லாத்தையும் தூவி கலந்து விட்டு இறக்கிட வேண்டியது தான். வெஜ் தால்ச்சா ரெடி. லஞ்ச் வந்துட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போதே அப்பப்போ வந்துட்டு ஃப்ரூட்ஸ் இல்லை ஜூஸ் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்துட்டு நான் பீட்ரூட் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா டீ, காஃபி இதை தான் மாற்றி குடிப்போம். குக் பண்ணிட்டு இருந்தால் கூட வந்துட்டு ஒரு டீ போட்டு இல்லைனா காஃபி போட்டுட்டு உட்காந்துக்கும். பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூஸ் போட்டு வச்சுக்கிட்டு இடையில நீங்கள் குடிக்கும்போது சமைச்சிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஒரு கிளாஸ் ஊற்றி அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இது வந்துட்டு நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எப்போவுமே டீ, காஃபின்னு குடிச்சிட்டு அதில் எந்த சத்துமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நடுவில் ஜூஸஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நெய் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஒரு பிரியாணி இலை அதை மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா உடனே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 2 கப் அரிசிக்கு. அந்த தண்ணியிலே கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு அரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். நெய் சாதம் வந்துட்டு ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி பண்ணுவீங்க. பட் எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் இப்படி செய்வோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிள் கூட. இது ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், எங்களோட சிம்பிளான லஞ்ச் ரெடி. நெய் சாதமும் வெஜ் தால்ச்சாவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெஜ் தால்ச்சா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு நான்வெஜ் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். குக்கிங் முடித்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்பவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கேருக்கு நிறைய பேர் வந்துட்டு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸ்கின் கேர்னாக்கா நல்ல காஸ்ட்லியான க்ரீமு அந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக வீட்டில் இருக்க எண்ணெயை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆலிவ் ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்குது. பட் நல்ல பியூரான பிராண்டாக பார்த்து ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணால் கூட கொஞ்சம் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி வச்சுக்கலாம். ஆலிவ் ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்குவேன். காட்டன் துணியை வந்துட்டு நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த ஆலிவ் ஆயிலை தடவி நமக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த துணியை வச்சே தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு. இந்த ஆலிவ் ஆயில் மசாஜ் பார்த்தா டெய்லி கூட பண்ணலாம். நான் டெய்லி பண்ணுவேன். ஸ்கின்னில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் கொஞ்சம் கூட இருக்காது. மந்த்லி ஒன்ஸ் தான் எனக்கு பிம்பிள்ஸ் வரும். அந்த பிம்பிள் வந்த மார்க் கூட பார்த்திங்கன்னா நான் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அந்த மார்க் கூட போயிடும். என் ஃபேஸில் வந்துட்டு பிளாக் ஹெட்ஸே இருக்காது.
எப்பவுமே வந்துட்டு ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் உடனே ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு 1 வீக் போட்டுட்டு ஒரு 2 வீக்ஸ் போட்டுட்டு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் இந்த மாதிரி எண்ணெய் தடவுறது இல்லை வேறு ஏதாவது ஹோம் ரெமெடி நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம வந்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்துட்டு இது 1 இயருக்கு மேலே ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 2 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபேஸில். ஸோ இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஆல்மண்ட் ஆயில், நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். வீக்லி 2 ஆர் 3 அப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள்.